சரோஜா, இன்னைக்கு நாம வினீத்தை பார்க்க போறோம்ல. வினீத்துக்கு இந்த லட்டு பிடிக்கும்ல? நீ வேற அவன் கேக்க வெட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்னு. எனக்கு என்னங்க தெரியும்? நாமெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. அவங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ல விளையாடுற பசங்க. கேக்கு அது இதுன்னு சாப்பிடுவாங்க. அவனுக்கு என் கையால செஞ்ச லட்டு பிடிக்குமோ என்னவோ. அத்தை, நீங்க பண்ற லட்டு இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே பிடிக்கும். உங்க பேரனுக்கு மட்டும் எப்படி பிடிக்காம போயிடும்? நீங்க செய்யற லட்டுக்கு பக்கத்துல யாருமே வர முடியாது. நான் அவருக்கு டிஃபன் எடுத்து போய் கொடுத்துட்டு வரேன் அத்தை. இன்னைக்கு டிஃபன் சாப்பிடாமே அவர் கடைக்கு கிளம்பிட்டாரு. சரி சரோஜா, சீக்கிரம் ஆகட்டும். சீக்கிரமா போய் வினீத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன திட்டவே இல்ல? அம்மா சந்தியா, திருடங்க கழுத்தை நீ பிடிக்கிற புடியில அந்த பிரம்மனே வந்தாலும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுவ. ஆனா சமையல் கட்டுல மட்டும் கையில எண்ணெய் தடவிக்கிட்டு பாத்திரத்தை பிடிக்கிற மாதிரி வழுக்கி விடுறியே. நான் கரெக்டா சொல்றேனா அத்தை? இத்தனை வருஷமா நான் என்ன சொல்லுவேன் என்ன செய்வேன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அத்தனை முறை சொல்லியும் அதனால என்ன பிரயோஜனம் சொல்லு? போ, சூர்யாவுக்கு டிஃபன் எடுத்துட்டு போய் கொடு. அந்த கடவுளோட அருள் மட்டும் இருந்தா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவேம்மா. என்னோட அப்பா என் பர்த்டேவை ரொம்ப ஹாப்பினிங் இடத்துல கொண்டாட போறாரு. நீங்களாம் கண்டிப்பா 21st அன்னைக்கு என் பர்த்டேக்கு வரீங்க, ஓகே? வினித்தோட பர்த்டே என் பர்த்டேவும் சேம் டேட்டா. நீங்க ரெண்டு பேரும் பிரதர் சொன்னீங்களே. ஷூ, வினித் என் பிரதர் இல்ல. என்கிட்ட ஏற்கனவே 2 நல்ல பிரதர்ஸ் இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு பிரதர் எனக்கு தேவையே இல்லை. என் வீட்டில் எனக்குன்னு ஒரு அழகான அக்கா இருக்காங்க. நீயும் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறியா? ஒரு கொண்டாட மாட்டேன்னா என்ன? நான் வருஷம் என்னோட முழு ஃபேமிலியோட கொண்டாடுவேன். செம ஜாலியா இருக்கும். இவனோட அப்பாக்கு கூட இவனோட பர்த்டே எப்பன்னு ஞாபகம் இருக்கு. இவனோட பர்த்டேக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்வாருன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்பெஷலு? இவரோட அப்பா யாரையாவது இன்வைட் பண்ணிருக்காரா? இல்ல, உன்னோட ஃபேமிலி உன் பர்த்டேக்காக எந்த ஒரு இடத்தையும் புக் பண்ணிருக்க மாட்டாங்க. விநாயகக்கு இடத்த புக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க அப்பா கிட்ட தான் ஒரு ஹோட்டல் இருக்கே, சூர்யா ஹோட்டல். விநாயக், உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுவல்ல, நாங்க எல்லாருமே வரோம். அட, நீங்க அப்ப யாரும் என் பர்த்டேக்கு வர மாட்டீங்களா? நான் விநாயக்கோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போவேன். ஆமா, நானும் தான். விநாயக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆமா, நாங்க எல்லாருமே உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் வருவோம். சூர்யா ஹோட்டல். ஆமா, நானும் வருவேன். நானும் தான். சரி, நீங்க அப்பெல்லாம் சூர்யா ஹோட்டலுக்கே போங்க. என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வர அவசியமே இல்லை. குடு. குடு. சரி, நீயே உன் இன்விடேஷனை வச்சுக்கோ. நாங்க உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வர மாதிரி இல்ல. நாங்க சூர்யா அங்கிளோட ஹோட்டலுக்கு போறோம். அங்க போய் ஸ்பெஷலான ஷோஸ் எல்லாம் பாப்போம். என்ன? ஐயோ, அமைதியா இருங்க. வினித், இவங்க வரலனா என்ன? நான் உன் பார்ட்டிக்கு வரேன். நீயா? நீ எப்படி என் பர்த்டே பார்ட்டிக்கு வருவ? நான் தான் உன்னை இன்வைட் பண்ணவே இல்லையே. அப்படி இருக்கும்போது உன் பர்த்டே பார்ட்டியை விட்டுட்டு என் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்னு நினைக்கிறேன்.